கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 1, 2 வசனமும் 8 11 வசனம் வரைக்கும் நாம் அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கின பொழுது அது கசப்பா இருந்ததனுடைய அந்த நிலைமை குறித்து நாம விவரித்தோம் கடந்த பாடத்தில். அப்போ அந்த பாடத்தை நம்ம அந்த வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு கசப்பும் இனிப்புமாக அல்லது துன்பமும் மகிழ்ச்சியுமாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துகிற அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கும் என்பதை நாம் கடந்த பாடத்தில் நம்ம படித்தோம். இப்போ நம்ம 4 நம்ம 8 வரைக்கும், அந்த 7 வரைக்கும், அந்த 7, 8 வரைக்கும் அந்த வசனங்களை பார்த்துட்டு இந்த அதிகாரத்தை நம்ம முடிச்சிட போகிறோம். வசனம் 3ஆம் வசனத்தில் சிங்கம் கெட்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அப்போ தூதன் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். சில செயல்களை சொல்லுவதற்காக நாம் அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய சில பொருட்கள் மூலமாக தேவன் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் இம்மைக்குரிய காரியங்களை சொல்லியே நீங்கள் உணர்ந்து கொள்ளேன்னா மறுமைக்குரிய காரியங்களை சொன்னால் எப்படி புரிந்து கொள்வீங்கன்னு சில யோவான் சுவிசேஷத்தில் கேட்கிறார். சில பாடங்களை நாம் அன்றாட காண்கிற அந்த வாழ்க்கையோடு ஒட்டி நிற்கிற அதோடு சேர்த்து நமக்கு விளக்குறதுக்கு முயற்சி பண்றார். அப்போ ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கினார். அந்த 7 இடிகளின் வார்த்தைகளை யோவான் புரிந்து கொண்டிருக்கார். வசனம் 4 அவ்வேலு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இந்த முத்திரை போடு என்ற வார்த்தையானது அநேக இடங்களில் வேதத்தில், குறிப்பாக தானியேல் புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் இருக்கிறது. சரி, அந்த 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் என்று இருந்து அந்த 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை எழுதாமல் முத்திரை போடும்படியாக ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். அவர் எழுதுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கார். ஏன் தடை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற விவாதத்தை இங்க நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அதற்கான விவரம் இங்க அதிகமா எதுவும் கொடுக்கப்படல. அது நமக்கு பொருத்தமற்ற ஒரு விவாதமா இருக்கலாம். ஆயினும் வெளிப்படுத்தல் 10:4 அது 10:4 புத்தகத்தின் வார்த்தையாக ஏவப்படுதலுக்கு முழுவதுமாக அருமையான கருத்துரையாக உள்ளது. என எழுத்தாளர்கள் தேவனுடைய வார்த்தையை தான் அதிகமாக அவங்க ஏவுதலை பெற்றிருக்கிறாங்க. யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு. அவங்க சில யோசனை எழுதும்படி கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி அல்ல. ஆனால் யோவான் தன் கேட்டதை சரியாக எழுதினார். அவர் எழுத விடும்படியாக என்ன விடும்படியாக சொல்லப்பட்டதோ அதை விட்டுட்டாரு. வார்த்தை என்ன எழுதும்படி சொன்னாரோ அது எழுதிட்டார். இப்போ யோவான் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை உபயோகிக்க அங்கு இல்லை. என்ன இருக்க வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்யவும் இல்லை. அப்படி விடுவது சொந்த முயற்சியாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்துள்ளது. வெளிப்படுத்தல் 1:1-3 நம்ம ஆரம்பத்திலே அதை வாசிட்டோம். இருந்தாலும் ஞாபகப்படுத்துவோம். இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். அப்போ நம்ம 1 யோவான் 2 யோவான் எல்லாம் கண்டது, கேட்டது, தொட்டது இதெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். பிறகு கை கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. இப்போ ஏவப்படுதலை குறித்து மனிதர்களுக்கு நிறைய கற்பனை இருக்கிறது. உணர்ச்சி, தலையில இப்படி நிறைய வேலையை சொல்றாங்க.
இன்றைக்கு யாராவது ஏவுதலை பெற்றிருக்காங்கன்னா இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஏவுதல் நமக்கு வெளிப்படுத்தப்பட போறதும் கிடையாது. மத்தேயு 10:20 சொல்றாரு, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். யாத்ராமத்தில் பார்க்கும்போது ஏவப்படுதலுக்கான ஒரு நல்ல உதாரணங்களை கொடுக்கிறார். யோசனையை கொடுத்தாரா, உணர்ச்சிகளை கொடுத்தாரா, வாயில வார்த்தைகளை போட்டாரா அப்படிங்கிறதுக்கான நிறைய காரியங்களை சொல்றாரு. அல்லது எண்ணங்களை கொடுத்தாரா, சிந்தனையை கொடுத்தாரா, இல்லை தூண்டினாரா, என்ன பண்ணாருங்கிறதுக்கு சொல்றாரு. மோசையின் வாயிலும் ஆரோனின் வாயிலும் இருந்து அவர் வார்த்தைகளை போட்டிருக்காரே தவிர அப்படி வேற ஏதாவது உணர்ச்சி சம்பந்தமான எது ஒன்றும் இல்லை. ஜெகோவா மக்களுக்கு இன்றைக்கு கூட ஏவுறான்னு சொல்றாங்க, பெண்டிகாஸ்து மக்கள் ஏவுறம் சொல்றாங்க. இன்றைக்கு ஜெகோவா மக்கள் சாட்சிகள் சொல்றாங்க. நாமளும் பாடல் பாடும்போது சாட்சிகள் தான் படிக்கிறோம். நாம் எந்த வகையில் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு மாதிரியாக காண்பிக்க முடியும். நாம் எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? சாட்சின்னா கண்ணால் கண்டிருக்கணும். காணாத ஒன்றை நாம் சாட்சியாக எப்படி நாம் இருக்க முடியும்? யெகோவா மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் பார்த்ததை சாட்சின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பாடல்களும் அமைக்கும் பொழுதும் கூட, எழுதும் போதும் கூட, தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுப்பது தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவிக்கும். நம்ம பெரும்பாலான பாடல்களை நாம் ஏற்றலை, நாம் மற்ற நாமகரண கூட்டத்திலிருந்து நாம் திருடி இருக்கிறோம், அங்கிருந்து பெற்றிருக்கிறோம். பிறகு நாம் உபதேச வார்த்தைகளை கவனமாக போட்டு பாடிக்கிறது நல்லது. ரெண்டு காரியம். ஒன்று, சாட்சியாக நாம் இருக்கிறதுக்கான இன்றைக்கு இல்லை, அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருந்தாங்க. இந்த சாட்சின்ற வார்த்தையை நீங்கள் படிச்சீங்கன்னா, ஒரு ஒரு அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் முதற்கொண்டு இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்த ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நிப்பாட்டி சீட்டு போட்டாங்க. ஏன்னா கண்ணால் கண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க சாட்சிகளாக இருப்பாங்க. இன்னும் நமக்கு நிறைய பேருக்கு யாரை நம்ம ஆராதிக்கிறோங்கிறதுக்கே இன்னும் விளங்கலை, யாரை நோக்கி பாடணும்னு கூட இன்னும் நம்ம விளங்கலை. என்ன சொல்லுவோம் அப்போ? இப்போ நிச்சயமாக கலாத்தியரில் ஆவியானவர் கடிந்து கொள்வது மாதிரி கடிந்து தான் கொள்ளுவார். தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சில காரியங்களை நம்ம கவனமாக செய்யணும், கவனமாக படிக்கணும். பாருங்க, அப்போ ஒரு பாடல் நம்ம பாடும்போது சேர்ந்து பாடணும். ஒருவேளை ஆவியில் நம்ம பாடலாம், இல்லைன்னா பாடாம தாங்க இருக்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்புறம் நான் எப்படியாவது பாடணும் அப்படின்னா நன்மை வரும்படி தீமை தான் நம்ம செய்வோம். சரி, இங்க ஏவுதல் அப்படின்ற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாயில தான் வார்த்தைகளை போட்டிருக்காரு. யாத்திராகம் 4:15-16 வாயில் வார்த்தைகளை போடு. அப்போ 4:16 சொல்றாரு, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பான்னு சொல்றாரு. அப்படியான அது ஒரு ஆச்சரியமான சூழ்நிலை இருக்கிறது. எப்படி தேவன் ஏவினார் சொல்றாரு. என்னாகமோ 23:12 கூட பிழையாம் கர்த்தருடைய வார்த்தை ஏவப்படுவதை குறித்து என்ன சொன்னாரு? அவரு 23:12 சொன்னாரு, கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்லுவது என் கடமை அல்லவா என்று சொன்னார். உபாகமம் 18:18 கூட படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்கதரிசன வசனம், சவுதிலிருந்து எலும்பு பண்ணுவேன், என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நமக்கு ஆச்சரியமா இருக்கு. காதுல தானே போடணும், இது என்ன வாயில போய் காதுல சொல்லணும், வாயில போடணும். பாருங்க, சில இடங்களில் மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா நான் காதலை சொல்லுகிறதே நீங்கள் பிரசத்தப்படுத்துங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அப்படியானால் இந்த வாயில் தான் அருளும் பொழுது ஏவுதல் வாயில தான் வார்த்தைகளை போட்டிருக்காரு. பேசும்போது அவர் வாயை திறப்பாரு, பேசாத போது ஒட்டி கொள்ள பண்ணுவார். எசேக்கியேல் நம்ம அதை படிக்கிறோம். எசேக்கியேல் 3:25 நமக்கு 27 வரைக்கும். 26 நான் உன் நாவை மேல் வாயோட ஒட்டி கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்கிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பாய், கலக விட்டார் சொன்னார். பேசும்போது வாயை திறப்பினார். இப்படி இருக்கிற பொழுதே அதே நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அனுப்பாதிருந்தும் பேசாதிருந்தும் ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோம், பயம் இல்லாம இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை போதிக்க போகும்போது நாம என்ன புரிந்து கொண்டோமோ அதை போதிக்கிறத விட கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு நம்ம பயப்படணும். என்ன பயப்படணும்? அவருடைய வார்த்தையில் இருக்கிறத அப்படியே சொல்றோமா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்றோமா,
இப்படி நம்ம சில காலங்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம பகுத்து பார்க்கறதுக்கு தாழ்மையான இருதயம் நமக்கு வேணும். நாம என்ன பேசுறோம், என்ன பாசுறோம் சொல்லாம பாராட்டவும் செய்யறோம் சில நேரங்கள்ல. ஒருவேளை நான் சொல்லுவது உங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம், ஆமேன்னு கூட சொல்லக்கூடாதுங்க. சரியான ஒரு வார்த்தையை நாம் பேசாத போது, சரியான வார்த்தையை ஜெபிக்காத போது ஆமேன்னே சொல்லக்கூடாது முதலாவது. ஏன்னா அவங்க கூட ஒத்து இருக்கிறோம். நம்ம இப்போ எவ்வளோ காலம் நம்ம முரண்பாடான சத்தியங்களோட ஒத்து போயிட்டு இருக்க முடியும்? ரொம்ப கடினம். ஆக தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கிற, போதிக்கிற, கேட்கிற அனைவருமே நம்ம தேவன் என்ன சொல்றாரோ அதை சொல்லி தான் நம்ம பழகணும். தேவனுடைய வார்த்தைக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது, இயேசு வாழ்ந்த நாட்கள் இருக்கிறது, உயிர்த்தெழுந்த பிற்பாடு இருக்கிறது, அதுக்கு பின்னான காலங்கள் இருக்கிறது, அங்கே பரலோகத்து நடக்கிறது இருக்கிறது, இங்கே நடக்கிறது இருக்கிறது, நாம செய்ய வேண்டியது கட்டளை இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய நம்ம பகுத்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. தேவன் தான் நமக்கு ஞானம் தரணும். சரி, அப்ப ஏவுதல் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற மக்களை போல அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. பாருங்க, நம்புகிற கூட்டங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். திரளான செவி தினவு உள்ளவங்களாகி திரளான போதகளை சேர்த்துக் கொள்வாங்க. நிறைய மக்கள் கிடைக்கலாம். அது நமக்கு பொருட்டு கிடையாது. நாம வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, குப்பையை போல எண்ணப்பட்டு, ஆகாதென்று தள்ளப்பட்டு நாம தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் போதிக்கிறோமா? அது நம்ம கவனமா கவனிக்கணும். இப்போ யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் கண்ட யாவற்றையும் குறித்தும் சாட்சியாக அளித்தார். மெய்யாகவே வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:16 நம்ம படித்தோம். அப்போ அது நமக்கு நல்ல வேலைகள் செய்யும். கடிந்து கொள்ளும், சீர்திருத்தும், நீதியை படிப்பிக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அடிக்கடி நம்ம கடிந்து கொண்டு பிடரிய கடினப்படுத்தினோம்னா என்ன நடக்கும்? தேவனுடைய வார்த்தையில நாம கடிந்து கொள்ளப்படும் போது, சுட்டி காட்டும் போது தவறுகளை நாம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இப்படிதான் அது நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா அந்த போதகத்துக்கு கேட்கறதுக்கு யார் இருப்பாங்க? அதுக்கு சிலர் இருப்பாங்க. அடுத்த பகுதியானது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 நாம் வாசிப்போம். இனி காலம் செல்லாதுன்றார். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் நான் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வார்த்தை இருக்கிறது. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இந்த புஸ்தகங்களை படிக்கும் போது நிறைய நேரங்களில் நமக்கு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். இது இயேசுவை பற்றி பேசுதா, பிதா பற்றி பேசுதா? நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பேசுவாங்க, தெரியாத வரைக்கும் தெரியலன்னே சொல்லுவோம். என்ன பிரச்சனை, என்ன அவமானம்? ஒரு அவமானம் கிடையாது. இது யாரை பத்தி பேசுது அப்படின்னா தெரியலன்னு சொல்லுவோமே. என்ன பிரச்சனை நமக்கு வரப்போகுது? நாம எதையாவது சொல்லி மக்களுக்கு தவறான போதனை கொடுக்கறதை காட்டிலும் சரியானதை கொடுக்கறது சரி. இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, இனி காலம் செல்லாதுன்னு சொல்றார். அப்ப இந்த காலம் செல்லாது என்பது எதை பற்றி சொல்லுகிறதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இப்படிலாம் சொல்றோம்? நமக்கே அது உறுதியான ஒரு காரியங்களே வெளிச்சமா அது இல்ல. இதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் அதை சொல்றோம். அது சரியாகவும் இருக்கலாம், அது தவறாகவும் இருக்கலாம். ஒருவேளை சரியவே நீங்க சொல்லிட முடியாது. ஏன்னா சில ஓமையை விளக்கும் போதும், உருவமான பேச்சை விளக்கும் போதும் நீங்க எல்லாத்தையும் சரியா சொல்ல முடியாது. அப்ப ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா அங்க சரியா சொல்லல, நமக்கு உணர்ந்து கொள்ளுதல் இல்லை. அப்ப அதனால நம்ம சரியா சொல்ல முடியல. சரி, கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராகவும் விவரிக்கப்பட்டிருக்காரு. இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டார். அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். யாதொன்றுக்கும் இனி காலம் இராது என்று அவர் அறிவிக்காம பதிலாக மனிதனுக்கான தேவனுடைய வெளிப்படுத்தல் நிறைவடைவதற்கு ஏதுவானதாக இருக்கிறதுக்கான அந்த அறிவிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்? அது தேவனுடைய வார்த்தை, இது வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புத்தகம். இதுக்கு மேல வெளிப்படுத்தல் நிறைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் குறிக்க அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறது. அவரது தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அவன் சொன்னான். அது அந்த ரகசியமா அல்லது சுவிசேஷத்தின் ரகசியம் வெளிப்படுத்துற ரகசியமா? இப்படி நம்ம பகுத்து பார்த்தோம்னா
ஒன்று சாத்தியம் இருக்குது. வெளிப்படுத்தல் 10:6 ஆனது இக்காலகட்டம் வரையில் தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ரகசியத்தை அறிவித்து வந்தார், இப்படியும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆயினும் அதற்கான காலகட்டமானது விரைவில் முடிவடையும். வேதாகமத்தின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் என்பதை நாம் நினைவில் கொள்ளணும். அதனோடு வேற எதோடு கூட்டக்கூடாது. அந்த எழுதப்பட்ட புத்தகத்திலையும் சரி, அதுக்கு மேல இருக்கிற இனிமேல் இந்த இஸ்லாமியர் சொல்றாங்க இல்லையா, இன்னும் அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்ததுன்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. பாருங்க, நமக்கு இதுக்கு மேல வெளிப்படுத்தலுக்கு மேல வேற எதுவும் சொல்லப்படலை. இந்த வார்த்தைகளோடு நம்ம எதுவும் கூட்டவும் முடியாது. இது நமக்கு எல்லோருக்கும் ஆரம்பத்திலிருந்து இந்த வசனங்கள்லாம் தெரியும். அந்த சமயத்தில் சகல சத்தியம் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படும். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் அறிவிப்பார். யோவான் 15:15 கூட வாசிக்கிறோம், யாக்கோபுல வாசிக்கிறோம். பூர்ண பிரமாணம் முன்பு அறிவிக்கப்படல, இப்பொழுது முழுமையாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இப்பவும் ரகசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. நமக்கு தேவையானதை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ முழு சத்தியமானது நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு புதிய வெளிப்பாடு என்று வரும் என்று நாம காத்திருக்க முடியாது. சத்தியம் குமாரன் மூலமாய், எபிரேயர் 1:2-3 குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொல்றார். யோவான் 15 பார்த்தீங்கன்னா, நான் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்னு சொல்றார். பாருங்க, நிறைய மக்கள் நிறைய தவறான புரிந்து கொள்வதற்கு சின்ன சின்ன விளக்கங்களை வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, இயேசு வர்றது அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு காட்டினா சொல்றாரு அந்த சூழ்நிலை வேற, அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது அவர் வாதிட்டு ஒரு வசனத்தை காட்டுறார். பாருங்க, இப்படி நிறைய மக்களுக்கு நிறைய தங்கள் சுயமா புரிந்து கொள்வதற்கு சூழ்நிலைகளையும் சொல்லப்பட்ட வசனத்தை அந்த சூழ்நிலை பிரித்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. சரி, ஒரு நாள் கர்த்தரிடத்தில் நம்ம எல்லாரும் நியாயத்தீர்ப்பில் நிற்போம், அன்றைக்கு நம்ம பார்ப்போம். அப்போ தேவனிடத்திலிருந்து இன்றைக்கும் மனுஷன் தொடர்ந்து வெளிப்படுத்தலை பெறுகிறான் என்று பெந்தேகோஸ்தேக்காரர்கள் மற்றும் இதர மக்களால் கை கொள்ளப்படுகிற தவறான அல்லது கள்ள உபதேசத்தை இவ்வசன பகுதி கொஞ்சம் எதிர்க்கிறது மாதிரி தான் நான் பார்க்குறேன். மனிதனுக்கான தேவனுடைய வெளிப்படுத்தல் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் அறிவித்த தேவனுடைய ரகசியமானது மெய்யாகவே வெளிப்படுத்தின புஸ்தகத்துடன் முடிவடைந்தது என்றுதான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறது. இதுக்கு மேல இன்னொரு வெளிப்படுத்தல் வரும் என்ற நம்பிக்கையானது இருக்கும் என்றால் ஆதாரம் நமக்கு இல்லை. கலாத்தியர் 1:6-7-8-9 சூழ்நிலை இது. விருத்தசேன கொள்கைக்காரங்க வேறொரு சுவிசேஷத்துக்கு அதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ சொல்றாரு, நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கடவன் சொல்லி 8ஆம் வசனம் சொல்றாரு. அப்ப இனிமேல் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொன்னாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அப்போ முன் சொன்னது போல மறுபடியும் சொல்றாரு, அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தேவனுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவின் சபையார் புதுசாக இன்னைக்கு வெளிப்படுத்தல் ஒன்றும் கிடைப்பது நம்புவதில்லை. ஆனால் கண்டிப்பாக வசனத்தை நம்ம மாற்றி போதிக்கிறோம், வசனங்களை தவறாக புரிஞ்சுக்கிறோம், வசனங்களை உணர்ந்து கொள்வதில் நம்ம தேவன்கிட்ட யாவரும் கேட்போம். குறிப்பாக நம்ம பேசுகிற வார்த்தைகளும் பாடுகிற பாடல்களும் யாரை நம்ம தொழுது கொள்ளணும், யாரை போற்றி பாடணும், யாரை புகழ்ந்து பாடணும், நம்ம சாட்சியாக இருக்க முடியுமா முடியாதா, அதெல்லாம் நம்ம கவனித்து மற்றவங்களுக்கு வெளியில் செல்லும்போது ஜாக்கிரதையாக நம்ம கொடுப்போம். ஏன்னா நமது நிமித்தமாக ஒருத்தர் இடரல் ஆயிட்டாங்கன்னா எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமுழ்த்துவது நலமாயிருக்குன்னு சொல்றார். அது கழுத்தில் கட்டணுன்றார். அப்போ நம்ம இடர பண்ணும்படி எதையாவது நம்ம சொல்லிடக்கூடாது, ஜாக்கிரதையாகவே இருப்போம், பயந்தே இருப்போம். வெளிப்படுத்தின புஸ்தகம் படிக்கிற அநேகமும் பயந்து தான் போதிக்க முடியும். எல்லாத்தையும் தெளிவா நான் சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. நிறைய காரியங்கள் தெரியாது. ஆகையினால நம்ம கூடுமான வரைக்கும் கற்றுக்கொள்வோம், எதையும் கூட்டி குறைச்சி பேசாம முயற்சி பண்ணுவோம். இதுக்கு தோதா புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லுவோம். ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய காரியங்கள். அது அழுத்தமாக நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம பயந்து தான் போதிக்கணும். வாதைகள் நம்ம மேல் கூட்டாதபடி நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தருடைய இப்படி வகுப்பு நடத்தும் போது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். இல்லை நம்ம ஆளுக்கு ஒரு பிரிவில் இருந்து ஆளுக்கு ஒரு டாக்டரின்னு வச்சுக்கிட்டு இருப்போம்னா அது மகிமையாக இருக்காது.
இப்போ நம்ம என்னத்துக்கு கூடுறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் நமக்கு இல்லாமலே போயிடும். ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. நான் 1000 10,000 சொல்றதை விட 5 வார்த்தை கருத்தோடு சொன்னால் அதுவே போதுமானது இல்லையா? அப்படி நம்ம ஒவ்வொரு ஊழியதாசர்களும் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கவனமாய் கேட்ட அன்புள்ள சகோதரர்களுக்கு நன்றி.